உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். வேதநாயகி யாருன்னு ஏதாவது இவனுக்கு தெரியுமா? ஏனே, தேவராஜோட பையன், ரத்னவேலோட மருமக. தைரியமா பேசலன்னா எப்படி? என்ன சொல்ற ஜானகி? ரத்னவேலோட மருமகனா? ஆமாண்ணே, என் பொண்ணு வள்ளிய வேலனுக்கே கட்டி வச்சிட்டேன். இப்போ நீயும் நானும் சம்மந்தி ஆயிட்டோம். எப்படி ஜானகி? அந்த வேதநாயகி இதெல்லாம் நடக்கவே விட்டுருக்க மாட்டாளே. அவளை மீறி எப்படி இவ்ளோ பெரிய விஷயத்த பண்ணீங்க? எல்லாம் உன் புள்ளையோட திருவிளையாடல் தானே. இவனை யாருன்னு நினைச்ச? அந்த வேதநாயகி இல்ல, அவள மாதிரி 100 பேர் வந்தாலும் எல்லாருக்கும் தண்ணி காட்டிடுவான். நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன்ல, அந்த வேதநாயகி இப்ப பல்லு புடுங்கின பாம்பு. அந்த பல்ல புடுங்கினது யாருன்னு நினைச்ச? உன் புள்ள சக்திவேல் தானே. அந்த வேதநாயகி அம்மா செஞ்ச சூழ்ச்சியெல்லாம் அம்பலப்படுத்துறதுக்கு எங்களுக்கு ஒரு சின்ன ஆதாரம் கிடைச்சிருக்குப்பா. அதை பத்தின தகவல் தெரிஞ்சா அவங்களோட ஆட்டத்துக்கு மொத்தமா முற்றுப்புள்ளி வச்சிடலாம்ப்பா. என்ன சொல்ற? ஆதாரமா? என்ன ஆதாரம்? இந்த போட்டோ எடுத்த போட்டோகிராஃபர் யாருன்னு மட்டும் தெரிஞ்சா போதும். அவரை எப்படியாவது கண்டுபிடிச்சு அவரையே சாட்சியை கொண்டு வந்து நிறுத்திடலாம்ப்பா. அப்பா, அதனால அந்த டைம்ல மாமாவுக்கு பர்சனல் போட்டோகிராஃபரா இருந்தவங்க மீடியா சைட்ல இருந்த போட்டோகிராஃபரா இல்ல வேற யாராவதா, எல்லாரையும் யோசிச்சு பாருங்கப்பா. இத்தனை வருஷம் கழிச்சு வந்து கேட்டா அதை எப்படிப்பா சொல்றது? என் வாழ்க்கையில நடந்த பாதி சம்பவம் எனக்கு மறந்தே போச்சுப்பா. அப்பா ப்ளீஸ்பா, நல்லா யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கும். கொஞ்சம் மெனக்கட்டு யோசிச்சா போதும். அவன் பேரு பார்த்திபன். பார்த்திபனா? அவரா அன்னைக்கு வந்தாரு? ஆமாமா. ஐயோ, இது தெரிஞ்சிருந்தா எப்பவோ நான் உன்னை வெளியில கொண்டு வந்திருப்பேனே. அட, எனக்கும் அவன் இப்படி எல்லாம் போட்டோ எடுத்திருப்பான்னு தெரியலையே ஜானகி. கண்டிப்பா வேதநாய்க்கு பயந்துகிட்டுதான் அவனும் இது வரைக்கும் சொல்லாம இருந்திருப்பான். எவ்வளவு தைரியம் இருந்தா வீட்டுக்குள்ள வந்தது இல்லாம இப்ப அவ அண்ணனை வேற பார்க்க போயிருப்பா. அவ்வளவு உண்டு இல்லைன்னு பண்ணணும். எல்லாம் அந்த வேலைனால வருது. அவரோட வீட்டு அட்ரஸ் இல்ல ஆபீஸ் அட்ரஸ் ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதான் சொல்றேனேப்பா, அவன் மீடியா போட்டோகிராஃபர் கிடையாது. ஒரு ஸ்டூடியோ ஒண்ணு வச்சிருந்தான். ஐயாவோட பர்சனல் போட்டோ எல்லாம் இவன் தான் எடுப்பான். இன்னும் 2 பேர் கூட இருக்கானுங்க. ஆனா அவனுங்க பேரு ஞாபகம் இல்ல. ஆனா இவன் ஒருத்தன் பேர் தான் ஞாபகத்துக்கு வருது. அப்பாடா, ஜஸ்ட் மிஸ். இல்லனா வேதநாயகிட்ட மாட்டிருப்போம். சரிங்க அத்தை, அடுத்த வேதநாயகி அம்மா நம்மளை தேடி வரதுக்குள்ள நம்ம அந்த போட்டோகிராஃபரை கண்டுபிடிக்கணும். வாங்க போலாம். இங்க பாரு தேவராஜ், உன் தங்கச்சி எனக்கு கிடைக்க வேண்டிய பதவியை தடுத்துட்டான். என் பையனுக்கும் வள்ளிக்கும் நடக்க இருந்த கல்யாணத்தை நிறுத்தி அந்த வேலனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டான். ரத்தனத்தோட சொத்தையும் எனக்கு கிடைக்க விடாம பண்ணிட்டான். இப்ப கடைசியா பழைய கதையெல்லாம் தோண்டி எடுக்க ஆரம்பிச்சிருக்கான். அன்னைக்கு அவளும் உன் வீட்டுல இருந்திருந்தா உன் குடும்பத்துல ஒருத்தரை கூட உயிரோட இல்லாம பண்ணிருப்பேன். ஆனா அவ ஓடி தப்பிச்சு எனக்கு மறுபடியும் தலைவலிய கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். இனிமே அவளை நான் சும்மா விட மாட்டேன் தேவராஜ். அவளோட அழிவு நெருங்கிருச்சு.
ஏய், எதுக்கு இப்ப சிரிச்சுக்கிட்டு இருக்க? இத்தனை வருஷம் ஜெயிலுக்குள்ள இருந்தும் உனக்கு சிரிப்பெல்லாம் வருதா? வேதநாயகி, இத்தனை வருஷம் சிரிப்ப மறந்துட்டு தான் இருந்தேன். ஆனா இன்னைக்கு உன்னை இந்த நிலைமையில பார்க்கும்போது எனக்கு சிரிப்பா வருது. உன் கண்ணுல முதல் முறையா பயத்தை பார்க்கிறேன் வேதநாயகி. ஜானகியும் ஜானகியோட மாப்பிளையும் உன்னோட ஆணவம் அகம்பாவம் எல்லாத்துக்கும் சாவு மணி அடிச்சிட்டாங்க போலயே. ஏய், இந்த வேதநாயகி என்னைக்கும் யாருக்கும் பயந்ததா சரித்திரமே இல்ல. அவங்க 2 பேரும் வந்தாங்களா இல்லையா அத மட்டும் சொல்லு, நான் போயிட்டே இருப்பேன். இல்ல வேதநாயகி, நீ பொய் சொல்ற. உன் கண்ணுல நான் பயத்தை பார்த்துட்டேன். எப்ப நீ பயப்பட ஆரம்பிச்சியோ அப்பவே நீ தோக்க ஆரம்பிச்சிட்டேன்னு அர்த்தம். ஏய், இனிமே கொஞ்சம் கொஞ்சமா உன் வீழ்ச்சி ஆரம்பிக்க போகுது. இத்தனை வருஷமா உன் மேல உருவாக்கி வச்சிருந்த போலியான பிம்பம் இன்னும் கொஞ்ச நாள்ல சுக்கு நூறா உடைய போகுது. நீ செஞ்ச கொலை எல்லாம் அம்பலமாக போகுது. இப்ப நான் நிக்கிற இடத்துக்கு நீ வருவ, உன்னோட இடத்துல நான் இருப்பேன். 25 வருஷமா ஜெயில இருந்த ஒருத்தன் இவ்ளோ நம்பிக்கையோட பேசுறான்னா அவனுக்கு ஏதோ ஒரு புது டானிக் கிடைச்சிருக்குன்னு தானே அர்த்தம். அந்த டானிக் உன்னோட தங்கச்சி ஜானகியும் அவளோட மாப்பிள்ள வேலுதான்னு எனக்கு நல்லாவே தெரியும். பரவாயில்ல, நீ ஒன்னும் சொல்ல வேணாம். நான் போய் அவங்கள நேராவே விசாரிச்சுக்கிறேன். வரட்டுமா? அப்புறம் ஓவர் கான்ஃபிடன்ஸ் உடம்புக்கு ஆகாது. பாவம், கடைசி வரைக்கும் ஜெயிலே கடந்து சாக போற. நீ அவ்வளவு நம்பிக்கைய மனசுல சுமந்துட்டு இருக்காத. அப்புறம் அந்த நம்பிக்கையே உன்னை சீக்கிரமா சாகடிச்சிடும். இங்க எந்த விசிட்டர்ஸ் வந்தாலும் கையெழுத்து போட்டுட்டு தானே போகணும். வேலனும் ஜானகியும் கையெழுத்து போட்டிருந்தா அவங்க இங்க வந்ததை ரத்தனத்துக்கிட்ட ஈஸியா ப்ரூவ் பண்ணிடலாம். ரெஜிஸ்டரை கொஞ்சம் காட்ட பாருங்க முடியுமா? ஜானகி, நீ இந்த அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டியா? உனக்கு இருக்குடி, வரேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.